ஒரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 3:8, 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறந்தறியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவன் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, அப்படிதானே? அந்த சபைக்கு, அதாவது ஒரு சபைக்காக இது கொடுக்குறது. இது தனியான ஆளுக்கு இல்லை, ஒரு சபைக்கு. அதுவும் எந்த சபை? பிலதெல்பியா சபை. ஆமாம், அது ஏற்கனவே 7 சபைகளுக்கு சொன்னாலும் அந்த ஒரு குற்றமும் கூட காணாத ஒரு சபைன்னு சொல்லுது இந்த ஒரு சபையம் தான். அதனால தான் இன்றைக்கி அநேக சபைகள் பேர் பிலதெல்பியா சபைங்கிற பேரில். வேறு எத்தனையோ லவத்திகா சபை உண்டு, பின்ன 6 சபைகள் உண்டு, அப்படி தானே? அதில் எல்லாம் யாருமே அப்படி அந்த பேரை கூட யூஸ் பண்ணலை. ஆனால் ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த சபை அந்த அளவுக்கு அந்த இடத்துல நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கி சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையோ இல்லை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையோ வாங்கினவங்க கூட திரும்ப சர்டிஃபிகேட் அப்படியே எங்கேயாவது கொண்டு வச்சுட்டு தெருவில் கிடந்து உறங்கக்கூடிய கண்டிஷனுக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் தேவனுக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்குது அப்படின்னு சொன்னால் அந்த சபை என்றைக்குமே பரலோக சபையாக தான் இருக்கும். பாருங்க, அது என்னன்னா அந்த வசனத்தை என்ன சொல்லுதுன்னா, வசனத்தை கை கொண்டபடியால், அப்படிதானே போட்டிருக்குதுல? வசனத்தை கை கொண்டபடியால், அதாவது வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போனபடியால் இல்லை, கேட்டது போல அந்த சபை முழுவதும் என்ன செய்திருக்கு? கை கொண்டு இருக்கு. அதனால தான் அவர் அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாரு. அப்போ பாருங்க, இது அதாவது நின்னாக்கி என்னைக்குமே ஒரு சபையாக இருந்தால் வசனத்துக்காக நிற்கணும். சும்மா ஆடல் பாடலுக்காக நிற்கிறது இல்லை. எதுக்காக நிற்கணும்? சபையாக இருந்தால் வசனத்துக்காக நிற்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம ஒருவேளை சபைக்குள்ளே போயிருந்து அல்லேலூயா அல்லேலூயா கையை தூக்க சொன்னோன்னு கையை தூக்கலாம், காலை தூக்க சொன்னோன்னா காலை தூக்கலாம், எல்லாம் சொல்லிட்டு போகிறோம். ஆனால் ஆராதனை முடிஞ்சு நம்ம எங்கெல்லாம் கையை தூக்குறோங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. நம்ம இன்னைக்கு ஒருவேளை ஆராதனைக்கு தான் ஓடி ஓடி வரலாம், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கழிச்சு திங்கக்கிழமை நம்ம எங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம கால் எங்கே ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. அப்போ பாருங்க, ஆராதனையில் மட்டுமில்லை என் முகம், ஆராதனை முடிஞ்ச பிறகும் என் முகம் எப்படி இருக்குங்கிறத தேவன் எப்பவுமே ஒரு கவர் பண்ணுகிற தெய்வம். பாருங்க, அந்த காயின் ஆராதனை முடிச்சுட்டு தான் வெளியே வந்தான், அப்படிதான். ஆராதனை முடிஞ்சு அவன் வெளியே வரும்போது அவர் உடனே ஆண்டவர் கேட்டார், டே காயினே, ஏன்டா ஓ முகம் முதல்ல கேட்குறேன், ஏன் எரிச்சல்? அப்படிதான். ஆதியாகமம் 4:6 தானே அது வாசிக்க பார்க்கலாம். 4வது அதிகாரம் 6வது வசனம். ஏன்டா உனக்கு எரிச்சல் பட்டிருக்கா? அடுத்தது உன் முகம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? முகநாடி ஏன் வேறுபட்டது? பார்த்துருங்க. அப்போ முகநாடி ஏன் வேறுபட்டது? அதாவது ஆராதனை முடிஞ்சாலும் வெளியே போகும்போது அவனுக்கு முகம் எப்படி இருக்குங்கிற, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் திங்கக்கிழமை இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் சனிக்கிழமை வரைக்கும் என் மனம் எங்கே போகுது, என் கால் எங்கே போகுது, என் வாய் எங்கே போகுது, நான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் முழுசுமே அதாவது சோதித்து பார்க்குகிற ஒரு கர்த்தர் உண்டு. இப்போ அவர் காயினிட்ட இன்னொரு வார்த்தையை சொன்னார், இந்த 7வது வசனத்தை, எடா மோனே, அப்படிதானே கூட்டாரு, எடா மோனே காயினே, நீ நன்மை செய்தால் நன்மை உனக்கு இருக்கும், அப்படிதானே? நன்மை செய்தால் உனக்கு நன்மை இல்லையோ, தீமை செய்தால் என்ன செய்யும்? பாவம் வாசல் படியில் படுத்திருக்கேன். இப்போ வாசல் படியில் இல்லை, பாவம் வீட்டுக்குள்ளே சேர போட்டு உட்கார்ந்துருக்கேன்னா கூட எப்படியாவது என்ன செய்திடலாம், வெளியே விரட்டி தள்ளிடலாம். ஆனால் எங்கே படுத்திருக்கும்னு சொல்லுறாரு. அப்போ அந்த அளவு மோசமான, அதாவது அவனுடைய கிரியைகள் மோசமாக இருந்தால் என்ன செய்வாமா? பாவம் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கும். அப்போ பாருங்க, தேவனுக்குன்னு ஒரு கேரக்டர் உண்டு, அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பாலிசியும் உண்டு. என்னன்னா, நன்மை செய்தவனுக்கு நன்மை செய்வார், தீமை செய்தவனுக்கு தீமை தான் செய்வார் ஆண்டவர். அது என்னைக்கும், அது நம்ம எந்த சபைக்கு போனாலும் சரி, சில இடத்துலலாம் போதிக்கப்படுகிறது எப்படின்னு சொன்னாக்கி, எவ்வளவு தான் நம்ம தீமை செய்தாலும் நம்மளை தூக்கி நரகத்தில் போடுவாரா, இல்லை நமக்கு எதிராக அவர் எழும்புவாரா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நன்மை செய்தவனுக்கு நன்மை செய்வார், தீமை செய்கிறவனுக்கு அவர் தீமை தான் செய்வார். அது நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா, செங்கடலை பிளந்த உடனே இஸ்ரேல் ஜனம் எல்லாம் துள்ளி குதிச்சு, அப்படிதான் துள்ளி குதிச்சு. ஆனால் அதுபோல பின்னால் பார்வனுக்கு ஜனமும் என்ன செய்யுது? அவனும் துள்ளி குதிக்க தான் செய்தான். அப்போ பாருங்க, இந்த வழி இப்போ பார்வனுக்கும் என்ன, இஸ்ரவேல் ஜனம் போன பள்ளியில் பார்வன்னு நினைச்சா நம்மளும் போயிடலாம், நம்மளுடைய ரதமும் உருண்டுறோம் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனால் அதாவது நன்மை செய்கிற அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு போகக்கூடிய பாதைக்காக இவனு, அதாவது பார்வனுடைய அப்பம் போட்ட ரோடு இல்லை பஞ்சாயத்து வகை ரோடு இல்லை, அந்த ரோடு அது யார் போட்டது? நம்முடைய கர்த்தர் போட்டது. கர்த்தர் யாருக்காக போட்டார்னா அவருடைய பிள்ளைகளுக்காக போட்டார் ரோடு. அதில் கண்ட ஒரு ரதத்தை எல்லாம் ஓடுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், சம்மதிக்கவே மாட்டார். பாருங்க, ஒருவேளை அந்த பார்வனுக்கு கூட ரதத்தை கொடுத்தது யார் தான்? தேவன் தான் கொடுத்தார். தேவன் தான் பார்வனுக்கு ரதத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த ரதம் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக ஓடுறதுக்கு இல்லை கொடுத்தது.
நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தனுக்கு நல்ல ஒரு கார் கொடுத்துருக்காரு, இல்லை ஒரு நல்ல ஒரு பைக்கை கொடுத்துருக்காருன்னா அது சபைக்கு எதிராகவோ ஆலயத்துக்கு எதிராகவோ அது ஓட தொடங்குச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்? அவரை நொறுக்கி போடுகிற கர்த்தர் உண்டு. பாருங்க, அந்த இடத்துல என்ன செய்தார்? அந்த ரதம் எதுப்போ ஓடிச்சோ அந்த நேரத்தில் அப்படியே அதை முங்க செய்த ஒரு கர்த்தர் உண்டு. பாருங்க, இன்னைக்கு பார்த்தா அவர் நன்மை, அந்த வசனம் என்ன சொல்லுது? 4:7 நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அப்போ என்னன்னா, தீமை, அதாவது நன்மை, இதே ரதங்கள், எகிப்தின் ரதங்கள் நன்மை செய்த காலம் இருந்து. எப்படின்னு சொன்னா பாருங்க, இது இப்போ வந்து தீமை, தேவ சபைக்கு எதிராட்டு தீமை செய்யறதுக்கு இந்த ரதம் ஓடுது. இதுக்கு முன்னால நன்மை செய்த காலம் உண்டு. எப்போ சொல்லுங்க பாப்போம், இந்த ரதம் எப்போ ஓடுச்சு? நன்மைக்காக ஓடுனது எப்போ? இந்த யாக்கோபை அந்த எகிப்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு என்னத்தில் கொண்டு போனாங்க? ரதத்தில் கொண்டு போனாங்க. அது எப்படி போனாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அரிசி இல்லாமல் பிச்சை எடுக்க தான் இவன் போனான். இவனு எல்லாம் பிச்சை எடுக்க தான், எங்கே எகிப்தில் போய் பிச்சை எடுக்க தான் போனான். திரும்ப வரும்போது ரதத்தை கொண்டு வந்திருக்கான். அப்போ பாருங்க, அதாவது நாம இப்போ நினைக்கலாம், நம்ம பிள்ளைகள் நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம இப்படி சுயசேதத்தை சொல்லிட்டு நடந்தால் பிச்சை எடுத்துருமோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது இவன் எப்படிப்பட்டவன்? செத்து போனான்னு நினைச்சாள். அப்படிதான் இந்த ஆள் யாரு? யோசேப்பு. இந்த ரதத்தை அனுப்பினவன் யாரு? யோசேப்பு தான் இந்த ரதத்தை அனுப்பினான். எங்க இருந்து? எகிப்துல இருந்து இவன் யாக்கோபு இருக்கிற இடத்துக்கு இந்த ரதத்தை அனுப்பினான். ஆனா அனுப்பும் போதும் பாருங்க, செத்து போனான். இவனுக்கு கதையெல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சவன் தான். ஆனா சொல்றேன் என்னன்னா, ஒரு நாளும் வேதத்தை போதிக்கிறவங்க பிள்ளைகள் திடீர்னு அப்படி செத்து போவாது. ஆண்டவருடைய வார்த்தைக்காக அப்படி எழுப்பி நிற்கிறவர்களுக்கு என்னைக்குமே என்ன செய்யும்? ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். பாருங்க, இந்த ரதத்தை அந்த குதிரைகள் இழுத்து கொண்டு எங்க கொண்டு நிறுத்துது? எப்ரோன் வாசல்ல யாக்கோபுக்கு கூடாரத்துக்கு முன்ன கொண்டு வந்து குதிரைகள் நிறுத்தின உடனேயே இவனுக்கு நம்பவே முடியல. ஏன் நம்ப முடியலன்னா, யாக்கோபு பாருங்க, யாக்கோபு அரிசி வாங்கிக்காக அவங்கள விட்டுருக்கான். திரும்ப வரும்போது அவன் இன்னோவா காரை கொண்டு விட்டுட்டு நிற்கான். எதுக்கு? அப்பா யாருங்க அப்பா வண்டியில் போவோன்னு. அப்போ பாருங்க, அவனுக்கு எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அங்கே போனவங்க எல்லாம் அப்போ இன்னைக்கு உள்ள இன்னோவா காரோட பெரிய ரதம் இதுதான். அன்னைக்கு கொண்டு வந்த அந்த ரதங்கள், இன்னோவா காரோட வேல்யூ உள்ளது அவன் கொண்டு வந்த ரதங்கள். ஆனால் அந்த ரதங்கள் பாருங்க, அந்த தேவதாசனை ஏற்றிட்டு போகிறதுக்காக ஒரு ரதம் உருண்டுனா ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அந்த ரதத்தை மூழ்கடிக்க மாட்டார். அந்த ரதத்தை எப்போ மூழ்கடிச்சாரா, இல்லை எங்கேயாவது கொண்டு உடைச்சாரா? கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யுது? அந்த ரதம் போய் சேர்றது. அதனால தான் சொல்லுது, தேவதாசர்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் சப்போர்ட்டாட்டு ஓடுகிற ரதம் என்ன செய்யும்? என்னைக்குமே நிலை நிற்கும். ஆனால் அதை எதிர்த்து களத்தில் இறங்கினாலே அந்த ரதத்தை முறிச்சு போடுவார், அதை முக்கி போடுவார். அதுதான் ஆண்டவருடைய பிளான் எப்பவுமே. நம்பர் 2, நம்பர் 2, என்ன ஒரு தடவை அந்த ரதம் ஓடிச்சு? சொல்லுங்க பாப்பா, எப்படி தெரியுமா? என்ன ஒரு தடவை அந்த ரதம் ஓடிச்சு. இதே எகிப்திலிருந்து திரும்பவும் வந்துங்க. எதுக்கு? அதாவது யாக்கோவும் மரித்தான். அப்படித்தானே? எங்க இருந்து மரித்தான்? இஸ்ரவேல்ல வச்சு மரிச்சான். அங்கதான் எகிப்தில் வச்சு தான் மரித்தான். மரிச்சவன் என்ன சொன்னான்? ஒரு சத்தியத்தை வாங்கிவிட்டான். அப்படித்தானே? என்ன கொண்டு அடக்கம் பண்ணது? மக்குவையில குகையில கொண்டு தாண்டா அடக்கம் பண்ணணும்னு என்ன பண்ணிட்டான்? ஒரு சத்தியத்தை வாங்கிவிட்டான். அப்ப சத்தியத்தை வாங்கினா என்ன செய்யணும்? நம்ம கொண்டு போய் அடக்கம் பண்ண போனோம். யார் அடக்கம் பண்ண போனோம்? யாரா? யோசேப்பை அடக்கம் பண்ணுவாங்க. யாக்கோபை. அல்லேலூயா. இப்ப யாக்கோபை என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணது இவங்க எல்லாம் சேர்ந்து போனோம். அப்போ அந்த ரதம் எங்க ஓடிச்சு? அப்போ அதுக்கு என்னன்னா, அதுல 1, 2 இல்லை. அதாவது இந்த வேதாகமத்தில் நீங்க எங்க திருப்பினாலும் சரி, பயங்கரமான ஆக்ரோஷமாக நடந்த ஒரு அடக்க ஆராதனை. யாருக்கு அடக்க ஆராதனை தான்? இந்த யாக்கோபுக்கு அடக்க ஆராதனை. யாக்கோபுக்கு அடக்க ஆராதனையில ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்கு அடக்க ஆராதனை எத்தனை ஒரு பங்கு உண்டாங்க? 2 பேர் தான் பாம்புல அந்த சிலுவையிலேருந்து கட்டி, அப்படித்தானே? ஒரு 2 பேர் பொம்பளை எல்லாம் தள்ளி இருந்திருக்கும். கொண்டு அடக்கம் பண்ணதெல்லாம் அப்படித்தானே? அவங்க 2 பேர் தான் எல்லா காரியங்களும் செய்து. ஒருவேளை அந்த ஓனர், அந்த கல்லறைக்கு ஓனர் தான் இருந்தான். அப்படித்தானே? அந்த ஓனர் வரல கூட நின்றுப்பான். இப்படி ஏதோ கொஞ்சம் பேர் தான் இயேசுக்கு இது. இப்போ மோசேக்கு இதில் எத்தனை பேர் அடக்க ஆராதனை இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் யாக்கோபுக்கு அடக்க ஆராதனையில் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 50ஆம் வசனம் 6, 7 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு பார்வோன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணையிட்டபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்றான். அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த பெரியவர்களாகி அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்திலுள்ள சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவர் சகோதரரும் அவர் தகப்பன் வீட்டாரும் அனைவரோடும் கூட போனார்கள். எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, எத்தனை பேர்! ஒரு அரண்மனை முழுசும். அப்போ அரண்மனை போகும்போது எகிப்தியர்கள் எத்தனை பேர் போயிருப்பாங்க? எத்தனை பேர் அந்த ரதம், அதை எத்தனை ரதங்கள் போயிருக்கும் பாருங்க. அந்த இடத்துக்கு இவனுடைய ஒரு அடக்கத்தை பார்க்கறதுக்கு, அந்த அடக்கத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் போன போதும் ஆண்டவர் இந்த ரதத்தை எதையாவது ஒன்று உடைச்சு போட்டாரா? ஒன்னே உடைச்சு போடல. 2 தடவை பாருங்க. 2 தடவை யாக்கோபுக்காக தான் அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ரதங்கள் ஓடி இருக்கு. ஆனா ஓடினாலும் ஆண்டவர் என்ன செய்யல? ஒரு நாளுமே இதை முக்கி போடல. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செங்கடலுக்கு பின்னால எந்த ரதம் எல்லாம் ஓடிச்சு, அந்த ரதத்தை எல்லாம்
அப்படியே முக்கி போடுகிற ஒரு ஆண்டவர். அதான் சொல்லி என்னன்னா, தேவதாசர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ரதம் ஓடினாலும் எப்படி உருட்டணும்னு நினைச்சாலும் என்ன செய்யாது, வீடு உருளாது. உருண்ட இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு, உடைச்சி போடுகிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தை தான் நம்ம பிரசங்கிச்சிருக்குது. அப்போ பாருங்க, மெசியாவின் தீர்க்க தரிசனத்துக்கு அடுத்தபடியாக நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அப்போ இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்ட பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இஸ்ரவேல் நாட்டை பற்றி, அதாவது உலகத்தையும் சரி, உலக தோற்றத்தையும் சரி, மனுடைய தோற்றத்தையும் சரி, ஜலப்பிரளயத்தையும் சரி, எல்லாமே நடந்து முடியுது. அந்த பாசைகளை தாறுமாறு ஆக்குனது வரைக்கும் வேதாகமத்தில் வெறும் 11 அதிகாரத்தில் தான் சொல்லியிருக்கு. எத்தனை அதிகாரத்தில்? வரும். நீங்கள் போய் பாருங்க, 11 அதிகாரத்தில் எல்லா மேட்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாராண்டவர். வரும். ஆனால் வேதாகமத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 1189 அதிகாரங்கள் இருக்குது. எத்தனை இருக்குது? 1189 அதிகாரம் இருக்குது. 66 புத்தகங்கள் இருக்குது. அப்படிதானே? ஆர்சியில் 75 இருக்குது. அதுபோல் பார்த்தோன்னா 1000 தீர்க்க தரிசனம், அதாவது வாக்கு தத்தங்கள் தான் 8000. தீர்க்க தரிசனங்கள் 1000க்கு மேலே, 1001, 1002, 1000க்கு மேலே. சில தீர்க்க தரிசனங்கள் இது தீர்க்க தரிசனமா இல்லை வாக்கு தத்தமானு தெரியாததுனால அது 1000க்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இப்படி போய் பார்க்கும்போது இந்த தீர்க்கத்தை அந்த அதிகாரங்கள் கணக்கு பார்த்தாலும் பாருங்க, இந்த 11 அதிகாரத்தையும் தள்ளுனா 1178 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனம் நிரம்பி நிற்கும். இஸ்ரவேல் இந்த 1178 அதிகாரத்திலையுமே எந்த அதிகாரத்திலையுமே மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இஸ்ரவேல் தேசத்தையோ இஸ்ரவேல் மக்களையோ இஸ்ரவேல் ஜாதிகளையோ பற்றி சொல்லாத இடமே இல்லை. அவ்வளவு என்ன 11 அதிகாரம் வரைக்கும் தான். இந்த ஆபிரகாமுடைய எப்போ ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் பேச இஸ்ரவேல் ஜனத்தை உனக்கு பின்னர் சந்ததியை பற்றி பேச ஆரம்பிக்கிறார், அது 12 அதிகாரத்தில் ஆரம்பிக்கும். அதில் இருந்து மீதி உள்ள 1178 அதிகாரங்கள்லையும் என்னதான் இருக்கு, நிரம்பி நிற்கக்கூடிய ஒரு ஜாதி. ஒரு நாள் அவங்கள ஜெயிக்க முடியாது. இவங்க நினைக்கலாம் நான் அடிச்சிருவேன், அப்படி அடிச்சிருவேன். இன்னைக்கு அவ்வளவு பேர் எதிர்த்து 42 நாடுகள் நின்ன போது கூட ஒரே நாளில் நின்று சமாளிச்சவன் தான் அவன். 6 நாடுகள் 1948 வருஷத்தில் நின்று அடிச்ச பிறகு ஒத்தைக்கு நின்று சமாளிச்சவன் தான் அவன். அவன் மேலே இருக்க வாக்கு தத்துவம் இந்த, அதாவது என்ன காரணம் கொண்டு யாரை ஜெயிக்க முடியாது, அவனை ஜெயிக்கவே முடியாது. பாருங்க, இதில் பார்த்தா ஆதியாகமம் 32:28 இஸ்ரவேலுங்கிற பெயரை யாருக்கு கொடுக்குறா? தேவன் யாருக்கு கொடுக்குற? ஒரு மனுஷனுக்கு தான், ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு தான் இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு பேர். அப்படித்தானே? அவன் என்னன்னா, அவன் ஆளு எப்படிப்பட்டவன்? அப்பனை ஏமாத்தி, கூட பிறந்த அண்ணனை பாயசத்தை கொடுத்து ஏமாத்தி, என்ன நம்ம அண்ணனுக்கிட்ட ஆட்ராஜி, அப்பனை ஆட்ராஜியை கொடுத்து ஏமாத்தி, இவனை பார்த்து அங்கே லாபனை ஏமாத்தின கதை ஒன்று சொல்லணும். அவன் இவனை ஏமாத்தி விட்டான். அவனுக்கு கதை, அவன் இவன் டிகிரி தான் முடிச்சிருந்தான், அவன் பிஹெச்டி முடிச்சிருந்தான். ஏமாத்த போயில பாருங்க, அவன் சரியா ஏமாத்தி விட்டான். இவன் இங்கே ஏமாத்தி, அடுத்தது அங்கே ஏமாத்தி, வரிசையாக போய்கிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டான், ஒத்த போக்கு அங்கே லாபன்கிட்ட போய் கிடந்தான். அவன் சரியா ஏமாத்தி ஒரு 7 வருஷம் இவனுக்கு வேலை, யாரு மூத்த மனைவிக்காக. ஆமாம், அவன் 2வது உள்ளவளுக்காக தான் வேலை செய்தான். ஆனால் அவன் என்ன செய்ய, அவன் இவனை ஏமாத்தி விட்டான். ராத்திரியோட இவளை பிடிச்சி அங்கே அனுப்பிட்டான். பாருங்க, நடந்த கதை என்னது? 2வது இவளுக்காக 7 வருஷம், அவனுக்கு மந்தைக்காக 7. பாருங்க, இப்படி வருஷங்கள் கணக்கில் அவனை போட்டு வேலை வாங்கி அவனுக்கு நெய்ய கலத்தி என்ன செய்தான், அப்படி பருப்பை எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு தான் வெளியே விட்டான். அவன் வெளியே வரும்போது நல்ல ஆட்டு மந்தையோட வந்தான், நல்லா தான் வந்தான். ஆனால் பாருங்க, வரும்போது இடையில வரான் ஏமாத்தப்பட்டவன், பாயசம் வாங்கி குடிச்சு ஏமாந்தவன். அப்படிதானே? பாயசம் வாங்கி குடிச்சு ஏமாந்தவன். அவனுக்கு இவனுக்கு தெரியாது, இவன் அருவாளோட வரானா கத்தியோட வரானா. அண்ணன் வந்த உடனே என்ன செய்வான், கண்ட இடத்துல கண்டம் துண்டமாக வெட்டி போட்டுருவான் இவன் நினைச்சான். ஆனால் அவன் எங்கே வெட்டலை. அவன் உடனே சொன்னான், உன் முகத்தை பார்க்க. அவன் கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்சோன்னா இவன் சொன்னான், உன்னுடைய முகத்தை பார்க்க தெய்வ முகம் போல இருக்கு அண்ணா அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் வெட்டுவான்னு நினைச்சான், அவன் வெட்டலை. வந்துட்டு சமாதானமாக பேசிட்டு அவன் போனான். அப்படி போகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு ஜெபம். ஏன்னா அண்ணன் 400 பேரோட வரான், இவன் வரான் 400 காலம் ஆட்டு குட்டியை தான் கொண்டு வரானே தவிர வேற என்னதான் கொண்டு வரல. இவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் மட்டும் தான் ஒரு 12 பிள்ளைகளாம், ஒரு 2-3 ஆளுகள் கூடால. இப்படி தான் வந்துகிட்டு இருக்கான். பாருங்க, வந்து கிடந்து அப்படியே பாறையில் தலைவரிச்சு அப்படியே படுத்து கிடக்கும் போது தான் அழுது, அது பரலோகத்தை நோக்கி அப்படியே அழும்போது தான் பரலோகம் என்ன செய்யுது, அவனுக்கு இறங்குது. தூதர்கள் இறங்குறாங்க. அந்த வசனத்தை பின்னால் பார்த்து அது இறங்குனதே இயேசு கிறிஸ்துவின் போட்டு தேவபுத்திரன் நானவர் தான் அந்த இறங்குறாரு. இறங்கி என்ன செய்யுது, 2 பேருக்கும் சண்டை அடி. அப்படிதானே? தெய்வத்துக்கும் மனுஷனுங்க அடி. சரி, யார் ஜெயிப்பாங்கிறது அவனுக்கு முதல்ல கையை பிடிச்ச பிடியில இப்போ தெரிஞ்சு போச்சு. இது நம்மள மாதிரி ஆள் இல்லை, இது பெரிய ஆளுடா அப்படின்னு சொன்னோன்னா கடைசியில் கையை பிடிச்சதை விட்டுட்டு காலை பிடிச்சிக்கிட்டான். அப்படிதானே? என்னை ஆசீர்வதித்தார் வழியா உண்மை விடமாட்டேன்னு சொன்ன உடனே பார்த்தாரு இவர் ஆண்டவர். சரி இனி அப்போ ஒரே உன் பேர் என்னடா, அவன் பேர் உடனே அர்த்தம் சொல்லலாம். என் பேர் யாக்கோபு. யாக்கோபுன்னு அர்த்தம் என்னது? எத்தன், பெரிய எத்தன். நான் பெரிய கள்ள பையன்னு சொல்லலாம், நான் கள்ளன் அவனே சொல்லலாம். சொன்ன உடனே அவர் சொல்லல, நீ கள்ளன் இல்லப்பா, இனி எப்படிப்பட்டாளு, இனி இஸ்ரவேல். அப்போ இஸ்ரவேலுங்கிற பேர் முதல்ல யாரு கிடச்சி, அவனுக்கு கிடச்சி. அடுத்தது ஒரு ஜாதிக்கு கிடச்சி, இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு கிடச்சிருக்கு. இந்த நாடு வர 400 கிலோமீட்டர். இங்கே இருந்து மதுரை வரைக்கும், நேற்று நீ போனியா மதுரைக்கு, மதுரை வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் வரும்? 360 கிலோமீட்டர். நான் வடசேரிலேருந்து பார்த்துருக்கேன். இதில் இருந்து ஒரு 20 போட்டாலும் 380 கிலோமீட்டர். கூட ஒரு 20 கிலோமீட்டர் தான்
மதுரை வரைக்கும் அந்த 400 கிலோமீட்டர் தான் எது இஸ்ரவேல் நாடு. இன்னைக்கு அத்தனை இருக்க நாடுகளுக்கும் விரல விட்டு என்ன செய்யான் அவன் ஆட்டிகிட்டு இருக்கான். இன்னைக்கு எத்தனை ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறான் இந்திய நாட்டுக்கு யாருக்கு? இங்கே நாங்கள் அதை வச்சுருக்கோம் இதை என்னத்தை வச்சுருக்கான், அவனுக்கு முன்னாடி ஒன்றும் வைக்கல. இவன் வரான் பாருங்க, வெறும் 400 கிலோமீட்டர் இவ்வளோதான் இவனுக்கு. இது பார்த்தா பாருங்க, இன்னைக்கு உலக ஆராய்ச்சியாளர்கள் வானசாஸ்திர நிபுணர்கள் சொல்கிறாங்க உலகத்தின் கடிகாரம் யார் தான்? யூதர்கள். இந்த யூதர்கள் கரங்கையிலன்னா உலகமே என்ன செய்திருமா நின்று போயிருமா. அவன் பாருங்க டால்பினுக்கு காலத்தில் சிப்பை பருத்தி விட்டாச்சு. எங்கே எல்லா சமுத்திரத்துக்குள்ளேயும் யாருக்கு சிப்பு ஓடிட்டு இருக்கு? யூதனுக்கு சிப்பு ஓடிட்டு இருக்கு. இந்த கடற்கரையில் உள்ள அவ்வளோத்தையும் அது ஆராய்ச்சிட்டு இருக்கு. வேற ஒருத்தனை ஒன்றும் பண்ண முடியாதாங்க. அவனை பாருங்க, யார் துள்ளினாலும் சரி, அமெரிக்காவே துள்ளினாலும் சரி, அவன் ஒழிச்சு கட்டி விடுவான். அதனால தான் அமெரிக்கா அதுக்கு பின்னாலே இருக்கு. அப்போ பாருங்க, இப்போ என்ன நடக்குதுன்னா இது எப்படி இவனுக்கு கிடைச்சது, இது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம ஒரு நாள் ஆண்டவர் திடீர்னு எப்படி தானே அவன் வந்து யார் இவருக்கு சிநேகிதன். அப்போ சிநேகிதனை பார்க்க ஆண்டவர் சொல்லிட்டு வருவார், திடீர்னு வருவார். அவன் அதான் இவன் எனக்கு நண்பன். அப்போ அந்த நண்பனை பார்க்க இவர் திடீர்னு சொல்ல மாட்டார், திடீர்னு வருவார். வந்த உடனே டேய் வெளியே வாடான்னு இவன் வீட்டுக்குள்ள வந்து உறங்குறான். சரி வெளியே வா. வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பாரு அந்த ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரத்தை எல்லாம் எண்ண முடியுமா? எண்ண முடியாத தெய்வமே, இது சாத்தியம் இல்லை. அவன் சொல்கிறான் இது சாத்தியம் இல்லை. அப்போ நீ ஒன்று பண்ணு, இப்படி நீ எண்ண முடியாதுன்னா உன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, நீ எண்ண முடியாது. அப்போ பாருங்க, அதுக்கு தான் அந்த நட்சத்திரங்கள் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை தானியேல் எழுதி வச்சான். இவர் நட்சத்திரத்தை சொன்னார், தானியேல் அதுக்கு பிறகு எழுதி வச்சான் பாருங்க. அது என்ன எழுதியிருக்கான் பாருங்க, தானியேல் 12:3. மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்ன செய்வாங்க? இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்நானப்பட்டு வேர்பிரிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இவங்கள தான் நட்சத்திரங்கள். அப்படி தெளிவாக இந்த வசனத்தை இதெல்லாம் இதுக்குள்ள விளக்கங்கள்லாம் சொல்லணும், ரொம்ப நேரம் ஆகிப்பார். இப்போ அதுக்குள்ள போகாட்டலும் இப்போ என்னன்னா, 2வது திடீர்னு ஆண்டவர் வந்தார். ஆபிரகாமே வெளியே வா. பாருங்க, அடுத்தது போயாச்சு. வெளியே போனோன்னே அப்படியே கடற்கரையை காட்டினார். டேய் இந்த கடலை கடக்க மண்ணெல்லாம் எண்ண முடியுமான்னு கேட்டார். என்ன செய்ய முடியாது, இது சாத்தியம் இல்லாமல் தெய்வமே, இது நடக்கக்கூடிய காரியமாக கடல் நடக்க மண்ணை வாரி போட்டு கை நிறைய பண்ணாலும் என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. இது எண்ண முடியாது ஐயா. அவன் சொன்னான். உடனே சொன்னார், உனக்கு என்ன செய்வேன், இதை போல சந்ததியை தருவேன். அப்போ கடல் மண் எப்படிப்பட்டதுன்னா, கடல் என்ன செய்யும், அப்படி இங்கே வரும் அங்கே போகும். வரும்போது மண் எப்படி இருக்கும், மண் கச்சடா கட்ட கிடக்கும், சுத்தமாக இருக்கும். பரிசுத்த ஜாதி உனக்கு தருவேன். பரிசுத்த ஜாதி அதுதான் யூதன். அவர் சொன்ன மணலத்தனையான கடற்கரை மணலத்தனையான ஆள் யார் அப்படின்னு கேட்டால் அதுதான் யூதன். அவனை வந்து அரிச்சு புறக்கி க்ளீன் பண்ணி தான் அவர் எங்கள் 52 நாடுகளில் அடித்து நுறுக்கி 5000 பேர் எங்கள் எண்ணெய் போனால் இப்போ 5000 பேர் மும்பையில் மட்டும் இருக்கான் யூதர்கள். ஆனால் இதே 38,000 பேர் 1948 வருஷம் இங்கேருந்து இஸ்ரேலுக்கு போயிட்டான். அங்கே தொடங்கும் போது பாருங்க, இவ்வளவு பேர் எல்லாருமே என்ன கொன்று கையில் எடுத்து தான் ஆண்டவர் என்ன செய்தார், அவங்கள அலை வந்து எப்படி போட்டு உரசி எடுக்கும் அதுபோல் உரசி நுறுக்கி எடுத்து தான் அவங்கள கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ அதனால தான் அப்படி சொன்னார். அடுத்து பின்னும் 3வது வந்தார். 3 தடவை வந்து கேட்டார், ஏய் இந்த துகள்கள் இந்த பறந்துட்டு இருக்கல இந்த துகள்களை எல்லாம் ஒன்று என்ன முடியுமா என்னப்பான்னார். உடனே அவன் சொன்னான், என்ன தெய்வமே, இதுவும் எனக்கு சாத்தியமே இல்லை ஆண்டவரே. பாருங்க, அப்போ தான் சொன்னார், இதுபோல் உன்னுடைய சந்ததி பெருகும். இது எந்த சந்ததி அப்படின்னு கேட்டால் இஸ்மவேல். யாருக்கு சந்ததி? இஸ்மவேலின் சந்ததிகள், அரபு ராஜ்யங்கள். இன்னைக்கு துருக்கி முதல் எல்லா ஆப்பிரிக்க அரபு கண்ட்ரிகள்லையும் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் யாரெல்லாம் இவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், உலக அளவில் 25%. இப்போ 800 கோடி ஜனம் உலகத்தில் இருக்குது. 25% பேர் யார் தான்? இஸ்மவேல் சந்ததி முஸ்லீம்கள் தான். கிறிஸ்தவர்கள் அப்போ எத்தனை சதவீதம் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா யாராவது? 31% கிறிஸ்தவர்கள். உலகம் முழுசும் 31%, 31.2% யார் தான்? கிறிஸ்தவர்கள். அதில் தெளிவாக சொன்ன பார்த்தா ஆர்சிக்காரங்க மட்டும் 16.9% யார்? ரோமன் கேத்தலிக். அது மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் எத்தனை? 6.4%. ப்ராட்டஸ்டன்ட்னா நம்ம எல்லாம் சேர்ந்து. அப்போ சரி, அடுத்தது ஓர்த்தடாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கல, கேரளாவில் ஓர்த்தடாக்ஸ் சர்ச்சுகள் உண்டு. ஓர்த்தடாக்ஸ் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொன்னால் 3.8%. இவ்வளவு சதவீதம் தான் யார் இருக்கா? நம்ம கிறிஸ்தவங்க இருக்காங்க, மீதி இவங்க இருக்காங்க. மொத்தம் உலகத்தில் உள்ள மீதி எல்லா மதமும், அதாவது ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து தான் 68% இருக்காங்க. அப்போ பெரிய, அதாவது ஜனத்தொகை கூடுதல் யார் தான்? கிறிஸ்தவர்கள் தான். பயங்கரமான கோடிக்கணக்கில் எல்லா ஜனங்களை விடையும் கூடுதலாக இருக்கும். அப்போ பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இப்போ இந்த இஸ்மவேல் வந்து இவ்வளவு பெரிய ஆளா நாமனா. ஆனால் அதுக்கு முன்னாடியே இஸ்மவேலுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்துக்கு பேரை சொன்னாங்களா இல்லையா? தூதர்கள் வந்து சொன்னாங்களா? இயேசு பிறகு முன்னே தூதர்கள் வந்து இப்படி என்ன இருக்கு பேர், என்ன பேர்? இம்மானுவேல் என்று
இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. எல்லாம் சொன்னா இவர் தான் மெசியா, எல்லாமே இயேசுங்கிற அர்த்தம். அதே போல இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பேரை வந்து தூதன் சொல்லிட்டான். வாசிக்க பார்க்கலாம், ஆதியாகமம் 16:11-12. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. எப்படி இருக்கு? அதுதான் வசனங்களின் ஆழங்கள்லாம் இதுதான். இப்படித்தான், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி கொடுத்தா, அப்போ அதனால அவனுடைய சந்ததியும் ஒரு நாளும் என்ன செய்யாது, ஒரு நாளும் அது அழியாது. நாம அவங்கள அழிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுடைய சந்ததியும் ஒரு நாளுமே அரபு கண்ட்ரிகள் வந்து அழியவே அழியாது. அப்போ பாருங்க, இப்போ யாக்கோபு யாரு? ஆபிரகாமுக்கு மகன் ஈசாக்கு, ஈசாக்கு மகன் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை மக்கள் இருந்தாங்க? 12 பிள்ளைகள் இருந்தாங்க. சரி, 12 பிள்ளைகளை இயேசு எந்த குலத்தில் வந்தாரு? யூதா கோத்திரத்தில். யூதா எத்தனாவது மகன்? அதுதானே கதை. இப்போ எனக்கு போய்பட்டு நான் அடிக்கடி கேட்க கிடையாது, உங்க வீட்டில் நீ எத்தனாவது பிள்ளை? திடீர்னு 6000, திடீர்னு 7000. யூதா 4வது ஆளு. அல்லேலூயா. நீங்க அந்த வீட்டில் போய் வாசிங்க, சரியா? இப்போ அந்த சர்ச்சைலாம் இப்படி இடக்கிற ஏதாவது கேட்பேன். அப்போ என்னன்னா, அதுல இவனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? சரி, வேற யூதாவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? அதுக்கு மேலே பார்க்க மாட்டோம். ஏன்னா அவன் தான் இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததி. அவனை நம்ம பார்க்கணும். நீங்கள் சும்மா எடுத்த உடனே அந்த வேதாகமத்தில் இருக்கான், அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றாலே, எவனையும் பத்துட்டு போட்டு அந்த ஆளுக்கு அன்னைக்கு தான் முந்தா நாள் நாங்கள் படிச்சிருக்கும்போது அவனை பெற்றார். உடனே அந்த அதிகாரத்தை மாற்றணும் எங்கள் வீட்டில். இது தெரியணும். என்ன செய்யணும்? தெரியணும். ஆமாம், 5 பிள்ளைகள். அப்போ 5 பிள்ளைகளில் 2 பேர், ஆமாம் 5 பிள்ளைகளில் 2 பேரும் ஆண்டவரை கொண்டு போடுறாரு. அப்படி தானே? தொடக்கத்தில் இவன் துர்சக்திகள். அப்போ 2 பேரும் மூத்தவனை கொள்றாரு. மூத்தவனுக்கு மனைவியை யார் கட்டுறா? 2வது உள்ளவன் கட்டுறான். 2வது உள்ளவனை கேட்டால் அவனுக்கு பேரை பார்த்தா தெரியும். அது என்ன? ஏர் ஓனான். ஏருடைய மனைவியை ஓனான் கட்டுறான். இவனும் என்ன செய்யணும்? இவனும் தப்பு பண்ணுறான். அது தெளிவாக பார்த்தா தெரியும். அதெல்லாம் பேசுறது நேரம் போயிடும். அப்போ அதனால அவனும் தப்பு பண்ணனால அவனையும் ஒத்த அடி ஆண்டவர் அடித்த உடனே கடைசியில் என்ன ஆகி போச்சு? மருமகள் விதவை ஆகிறான். மருமகளுக்கு யார் மூலமாக குழந்தை பிறகுதுன்னா யூதா. அப்படிதானே? மாமனார் மூலமாக. ஆமாம், நீ ஏமாத்தி இப்படியே அவன் சொல்லாம் ஒரு சின்ன பையனை காட்டி கொடுத்து இந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ அது வரைக்கும் உங்க அம்மா வீட்டில் போய் இரமானிட்டு. அவளுக்கு தெரியும் இவன் பெரிய கள்ளன். இவன் என்ன நினைச்சான்னா அவன் 2 பேரும் செத்தாச்சு. இனி அடுத்தவனையும் கட்டி வச்சா கதை தீர்ந்து போவான். 3வது உள்ளவன சிலவன் சொல்லுவாங்க, சில செவ்வாய் தோசைன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த தோசைகள் இவ்வளோ பிடிச்சி வரிசையை கட்டினா என்ன செத்து போயிடும். அப்போ இவன் பார்த்தான், இவ்வளோ அடுத்த மன கட்டி வச்சா கதை தீர்ந்து போவான். இவன் பாருங்க வழிபோக்கில் போச்சு. அவன் இடையில இருந்தான். அவன் என்ன நினைச்சானா தப்பான பொண்ணு தான் இருக்குன்னு நினச்சிட்டு பாருங்க, அப்படி அந்த வதைகள் எல்லாம் படிக்கும்போது கடைசியில் என்ன ஆகி போச்சு? அவளுக்கு குழந்தை பிறக்குது. தாமாருக்கு குழந்தை பிறகு. சரி, அது வரைக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாம். அப்போ அவளுக்கு எத்தனை பிள்ளை பிறந்து? தாமாருக்கு எத்தனை பிள்ளை பிறந்து? 2. சரி, யாரெல்லாம் அங்கே பார்த்து சொல்லண்டாம் ஒன்றும் 2 இல்லையா? அப்போ 2 பிள்ளைகள். அப்போ 2 பிள்ளைகள் ரெட்டை பிள்ளைகள் பிறந்ததுல இளையவன் மருமகள் என்ன செய்யறான்? கையை தூக்கி, அதெல்லாம் படிக்கலையோ, கையை தூக்கி வெளியே போட்டுருவான். அவன் வெளியே போட்டு விடுற டக்குனி பாருங்க, இவன் இந்த மருந்து வச்சு என்ன செய்ய கையில் நூலை கட்டினவன இவன் கையை உள்ள எழுத்துறான். உடனே அவனை போய் சத்தம் போடுவார், இவன் நீ விளங்காதவன, நீ முதல்ல நீ புற வர வேண்டியவன் என் கையை தூக்கி வெளியே போட்டானே. ஆனால் 2வது உள்ளவன் என்ன செய்யான்? மூத்தவன் என்ன செய்ய? 2வது பிறக்கிறான். அப்போ 2வது உள்ள என்னன்னு தான் அவன் கையை வெளியே போட்டாலும் காலை வெளியே போட்டாலும் ஆண்டவர் இயேசு யாருக்கு குலத்தில் தான் பிறக்காரு? யூதாய்க்கு. இந்த பையன் யூதான்னு சொல்லப்படாது, அதுக்கு அடுத்த ஆளு யாரு? யாருக்கு இதில் பிறக்க? பாரேஸ். இந்த 2 பையன்களுக்கு பேர் என்னதெல்லாம்? ஒன்று பாரேஸ், ஒன்று சேரா தான் கையை வெளியே போடுறான், 2வது கையை உள்ள எடுத்துடுறான். ஆனால் 2வது வார ஆள் யார் அப்படின்னு சொன்னா பாரேஸ் தான் மூத்தவன். 2வது வாரம் அவனுக்கு பாரேஸ்னு பேர் வைக்கிறாங்க. அதில் தான் அது நான் ஏன் வாசிக்க சொன்னா மற்ற 1:3 வாசிங்க. அதை அவன் இவனை பெற்றான். இதெல்லாம் நம்ம மாற்றி விடுவோம் பாருங்க. மத்தேயு 1:3 மட்டும். அப்போ பாரேஸுக்கு பிறகுதான் யாரெல்லாம் பிறந்திருக்கா? அதுக்கப்புறம் தான் வரிசையா வர இயேசு கிறிஸ்து அதில் பிறக்கிறார். அதனால இந்த இதுகள் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம அவன் பெற்றான் இவன் பெற்றான்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே தூரம் போட்டு பேரே கூடாது. ஏன்னா இதில் வரிசையாக அதை நம்ம படிக்க எல்லா வசனத்துக்குள்ள விளக்கங்களும் இதில் வரும். பாருங்க, இவங்க வந்து இப்போ என்னன்னா யூதா குலத்தினர்கள் வர என்ன செய்வாங்க? ஆடு மேய்ப்பாங்க. இதை தவிர வேற இவங்களுக்கு என்ன தெரியாது? ஒன்றுமே தெரியாது. இவங்க ஸ்கூல் பக்கத்தில் கூட இவனோட மலைக்கு கூட என்ன செய்யதில்லை, ஒதுங்குறதே கிடையாது. இப்படிப்பட்டவன தான் இவன் போகும்போது. இப்போ இன்னைக்கு அம்மா அப்படியே இருக்கான், இன்னைக்கு மாடு மேய்ச்ச மாதிரியா இருக்கான். இன்னைக்கு பாருங்க, இப்போ இவனால மாடு மேய்ச்சிட்டு எகிப்து தேசத்தில் போய் என்ன செய்தான்? அங்கே போய் எனக்கு ஏதாவது போடுங்க ஐயா, அரிசியை போடுங்கன்னா பிள்ளைகள் பின்னால் போனாங்க. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் கடைசி யாக்கோபு செத்தான். என்ன கொண்டு எங்கே அடக்குங்கன்னு சொன்னான்? மக்வேலா குகையில் தான் என்ன அடக்கணும்னா, சரி அடக்கம் பண்ண வந்தவனால அது என்னமோ எங்கே இருப்பானு பார்த்தா என்ன நினச்சி போச்சு? இவனும் இருக்கல. திரும்பவும் என்ன செய்துட்டான்? அங்கேயே போய்
அங்கே போய் இருந்து அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். ஆபிரகாம்கிட்ட ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா ஆதியாகமம் 15:7 வாசிங்க. அவங்க ஏன் போனாங்க? திரும்ப அங்கே இருந்திருக்கலாம். அவங்க ஏன் அங்கே அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். சரி, இப்போ இவர் சொல்ல ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லாரு, நான் தான்பா உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ ஊரில் கிடந்து என்ன செய்து கிடந்தான்? ஊரில் கிடந்து என்ன செய்து கிடந்தான்? எல்லாம் விக்கிரகங்களெல்லாம் சொல்லி தவறுகளை செய்து வியாபாரம் அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் ஊர் தேசத்துலேருந்து கொண்டு வந்த ஆள் யார் தான்? நானேன்னு இவர் சொல்கிறாரு. அவனுக்கு சந்தேகம். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஆபிரகாம் வந்து விசுவாசம் தந்து அவன் எதிர கேள்வி கேட்கல அப்படின்னு. இவன் கேள்வி கேட்டான். அவன் அடுத்த வார்த்தை கேட்டான். அதே அவன் 15:8 பார்த்தாக்கி நான் எதனால் இதை அறிவேன் அப்படின்னு அவன் கேட்டான். கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், டேய் நீ ஒன்று பண்ணு, ஒரு 3 வயசான கிடாரி ஒன்று, வெள்ளாட்டு கிடாரி ஒன்று, ஆட்டுக்கடா ஒன்று, அதுக்கப்புறம் என்னது அதில் என்ன வேற போட்டிருந்தேன், காட்டுப்புறா ஒன்று, புறா ஒன்று, இதெல்லாம் என்ன செய்யணும் நீ கொண்டு வான்னு தான் சொன்னார். அவன் கொண்டு வந்த ஆண்டவர் பலியிடணும்னு சொல்லலை. இவன் என்ன பண்ணித்தான் டக்குன்னு அதை சந்தா வெட்டி அப்படியே 2 பாகமாக பழந்து எதிர் திசையில் வச்சான். வச்ச உடனே ஆண்டவர் வந்தார். வந்து இவனை நித்திய உறக்கத்தில், இதுக்கு முன்னே ஒருத்தன் நித்திய உறக்கத்தில் உறங்கினா யார்? வேதாகமத்தில் இதுக்கு முன்னே நித்திய உறக்கம் உறங்கினா யார்? ஆழ்ந்த தூக்கம் ஆதாம். அவனை தூக்கத்தில் வச்சு தான் அவனுக்கு என்ன செய்தார் ஆண்டவர் உள்ள இருந்துடுறாரு. இங்கே அடுத்த ஆள் யார்? ஆபிரகாம் தூங்கினான். அப்போ தூங்கின பிறகு தான் அப்போ தூங்கி முடிச்ச உடனே ஆண்டவர் சொன்னார், எங்க வா, ஒரு காரியம் அவன்கிட்ட இருக்கு, உனக்கு சந்ததி. இவன் எதிர் கேள்வி கேட்டான். அப்படிதான் உன் சந்ததி என்ன செய்யும்? 400 வருஷம் எங்கே அடிமையாக இருக்கும்? அது எகிப்துன்னு தெளிவாக சொல்லாட்டாலும் இன்னும் தேசத்தில் வேற ஒரு ஜாதிக்கு கீழே 400 வருஷம் என்ன செய்வாங்க? அடிமைகளாக இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் இதனால தான் அந்த யாக்கோபு என்ன செய்யறான்? அங்கே போகிறது, 2வது திரும்ப இங்கே விட்டு அடக்கினாலும் திரும்ப இவங்க அங்கே போகிறது, இப்படி அவங்க அடிமையாக இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாரவன் எழும்புறான். எப்படிப்பட்ட பாரவன்? இதுக்கு முன்னே இருந்த பாரவன் யாரு? நல்ல பாரவன். அவன் தான் என்ன செய்தான்? தேர் எழுத்து கொண்டு சாப்பாடு கொடுத்தது, அடக்கத்துக்கு வந்தது, எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு போனது எல்லாமே யாரு? ஒரு பாரவன். ஆனால் அதுக்கப்புறம் 400 வருஷம் கழியும் போது எல்லாருமே பாரவன் தான். அங்கே உள்ள எல்லாருமே பாரவன் தான். அப்போ அதில் ஒரு பாரவன் எழுமனா இவனுக்கு யாரை தெரியாது? யோசேப்பை தெரியாது, யாக்கோபை தெரியாது, ஆபிரகாம தெரியாது, ஒரு தெரியாது. இவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் அந்த யாத்திராகமம் 1:8 பார்த்தாக்கி தெரியும். பயங்கரமாக உபத்திரவப்படுத்தினான். செங்க சொல்லையிலையும் வக்கீல் உள்ள இடத்துலையும், அதாவது சாப்பாடு கொடுக்காம அடிச்சு உதச்சி இவனுக்கு முதுவெல்லாம் என்னதான் இருந்தது? காயமாக இருந்தது. அப்போ பாருங்க 400 வருஷம் ஆன உடனே கரெக்டாக ஆண்டவர் எழுதிட்டு இருப்பார். அப்படிதானே? இன்னைக்கு நம்ம சொன்ன விஷயத்தை நம்ம என்ன செய்வோம்? கீழே இறங்கி போனாக்கி மறந்துட்டு ஐயோ நான் மறந்துட்டேன் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் 400 வருஷம் கழிஞ்ச உடனே என்ன செய்யல? மறக்கல. அந்த நாள் கரெக்ட் ஆன உடனே மோசே கூட்ட மக்களை நீ போய் என்ன செய், அந்த பாரவன்ட்ட போய் என் பிள்ளைகளா எது கூட சும்மா சாப்பிட கூடன்னு இல்லை, ஆராதிக்க விடு. ஆமாம், ஆராதிக்க விடணும். இல்லைன்னு சொன்னா என்ன செய்யும்? அப்போ அதில் என்ன ஒரு விஷயத்த சொன்னாரு? இவர்கள் அதை ஆதியாகமம் 15:14 வாசிங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாய தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். என்னத்தோட புறப்பட்டு? மிகுந்த புறப்படு. அதாவது பிச்சைக்காரராட்டி இவங்க வர மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னது என்னது ஆபிரகாம்கிட்ட? இவங்க திரும்ப வரும்போது பிச்சைக்காரராக வரமாட்டாங்க, மிகுந்த பொருட்களோட. இன்னைக்கு அப்படிதான் அந்த தேவ ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்க ஜனங்கள், ஒருவேளை நம்ம காலத்தில் கஷ்டப்பட நம்ம பிள்ளைகள் அப்படி வளர்ந்து வரும்போது எப்படி இருப்பாங்க? மிகுந்த பொருள். அந்த ஒரு ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிற நாள் வரும்போது நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கோத்திரங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்படும். வசனங்கள் எங்கெல்லாம் விதைக்கப்படுதோ அது எல்லாம் பிறகு நம்ம மற்றவங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவ்வளவு என்னது பொருட்களோடு திரும்பி வருவார்கள் ஆண்டவர் சொன்னார். அதில் பாருங்க, இவங்க வந்த உடனே இவங்க அந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பக்கத்து வீட்டில் போய் அப்படிதானே ஒரு வீட்லேயும் போய் ஒருத்தி போய் கேட்பா, எனக்கு ஒரு செயினை தாண்டி சொல்லி யார்கிட்ட போய் கேட்பா? அவங்கள்ட்ட டாட்டா காட்டணும். அப்படிதானே 400 வருஷம் அங்கே இருந்திருக்கு. நாங்கள் போகிறோம், போயிட்டு வரோம், எங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம், குட் பை அப்படின்னு சொல்லி டாட்டா கட்ட போச்சுல ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீங்கள் அவள்கிட்ட கேட்கணும், அங்கே இருக்கதை வாங்கணும், வாங்கிட்டு கொள்ளையிட்டு தான் அங்கே இருந்து வரணும்னு சொல்லியிருந்தார். கொள்ளையிட்டு வரணும்னு சொன்ன ஆண்டவர் பாருங்க, இவன் போய் கேட்பா, எப்படி கேட்பா? எனக்கு நாங்கள் வீட்டுக்கு போனால் எனக்கு ஒரு செயினை தானே, ஒரு பெட்டி நிறைய செயினை கொண்டு, ஏன்னா நீ போயிட்டா போதாம்மா, ஏற்கனவே 10 இடத்துல அனுபவப்பட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஊருக்குள்ளே இருந்தால் அழிஞ்சு போயிருமா, தலைச்சம்பரில் எல்லாம் பழி கொடுத்துட்டு இருக்காவ. அதனால என்ன செய்தாவ? ஒரு செயினை கேட்டவங்களுக்கு ஒரு பெட்டி நிறைய செயின். அடுத்தது பாருங்க, ஒரு மோதிரத்தை ஒருத்தன் கேட்டாங்கன்னா அவனுக்கு ஏப்பா நீ கொண்டு போயிருன்னு இருக்க மோதிரம் அப்படியே இருந்து அண்டா குண்டா எல்லாம் கரைக்க கொண்டு என்ன செய்யலாம், கொண்டு ஒத்த கொடுப்போம், நீங்க கொண்டு போயிருங்கப்பா, இங்க இருந்து என்ன செய்யுது அவனை மெனுவா கூட பேச அவனால சம்மதிக்கல, பேருங்கப்பா அங்கே இருந்து என்ன செய்யணும், அப்படி போயிடணும். அப்போ பாருங்க, இப்போ என்ன செய்யணும்னா இதுதான் அப்படி கை நிறைய நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரோம். அப்படிதானே? 50 ரூபா தான் அக்கா, 10 ரூபா தான் அப்பா, 100 ரூபா தான் வீடு வீடாக யார் இறங்கி அதை கதவை தட்டுற சோழியெல்லாம் என்ன செய்யாது, தெய்வ மக்களுக்கு என்னமோ இருக்காது. அல்லேலூயா. பாருங்க, சும்மா போய் எனக்கு ஒரு பவுன் செய்யணும் எனக்கு தான், நான் கொண்டு முத்தூட்டில் அடை வச்சுட்டு வரேன், இல்லை அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்க சேவியரில் போய் அடை வச்சுட்டு வரேன், இந்த கதையெல்லாம் என்னது, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வரும்போது அவைகளுக்கு என்னது பெட்டி பெட்டியாக வந்து சேரும்.